வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பர்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இப்போ வந்து கிராமத்துக்கு வந்திருக்கேன், எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், வேந்தன்பட்டிக்கு. ஸோ ஒரு கோயில் படைப்பு, துர்க்கையம்மன் கோயில் படைப்பு அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜூலை 23, 2024. கொஞ்சம் எக்கோ இருக்கும், சாரி ஃபார் தட். பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் வந்து 2024-25 ஆண்டிற்கான யூனியன் பட்ஜெட் வந்து இன்றைக்கி சமர்ப்பிச்சிருக்காங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இதில் நம்ம புலி வருதுன்னு எதிர்பார்த்த மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் கொஞ்சம் கை வச்சுருக்காங்க. ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும் 10% இருந்ததை இப்போ 12.5% மாற்றிருக்காங்க. நாட் தட் பேட். ஒரு 2.5% பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கல ஒரு 25% இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் 10லேருந்து 12.5 ஆக்கியிருக்காங்க. ஸ்டில் மெனி கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணையில் ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர் ரேட். ஸோ வி ஹவ் டு அக்செப்ட். வி ஆர் ஆல் ஏர்னிங் குட் ப்ராஃபிட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு 2.5% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறத தவிர வேறு வழி இல்லை, அரசாங்கம் கேட்கையில். இது வந்து இப்போ நாட் ஓன்லி ஃபார் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், ஆல் நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸுக்கும் இதே சேம் இதை கொண்டு வந்திருக்காங்க, 12.5%. ஸோ ஈவன் லேண்டு, பில்டிங் எல்லாத்துக்குமே. ஸோ ப்ராபப்ளி த இன்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இஸ் கோயிங் அவுட். தென் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு 15% இருந்ததை 20% ஆக்கியிருக்காங்க. இட் இஸ் எ வேலிட் திங். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் ஷார்ட் டேர்மில் விற்றுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக, அந்த டெம்ப்டேஷனை இது குறைக்கிறதுக்கும் உதவும். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸோ மியூச்சுவல் ஃபண்டோ வாங்கி விற்கையில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இனிமேல் நீங்கள் 20% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீ ஷார்ட் டேர்மில் விற்காமல் இருப்பாங்க. தட் இஸ் எ குட் திங் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ். அவங்கள வந்து லாங் டேர்ம் லாபத்தை நோக்கி இந்த டாக்ஸேஷன் கொண்டு செல்லும். இன்டைரக்ட் அட்வான்டேஜ். டைரக்ட்லி வி ஆர் லூசிங், தட் இஸ் ஃபைன். பட் இன்டைரக்ட் அட்வான்டேஜ் வந்து ஷார்ட் டேர்மில் வாங்கி விற்கிறவங்கள வந்து இது வந்து கொஞ்சம் நிப்பாட்டி லாங் டேர்முக்கு வச்சுக்குவோம். ஏன்னா லாங் டேர்முக்கு வச்சிங்கன்னா 12.5 தானே பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகும். ஸோ தட் இஸ் குட். அதே சமயத்தில் இது வரைக்கும் பர் பர்சன் பர் இயர் எக்ஸம்ஷன், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் வந்து 1 lakh இருந்துச்சு. அதை 1.25 lakhs மாற்றிருக்காங்க. 1,25,000 மாற்றிருக்காங்க. இது எல்லாம் வந்து இப்போ நம்மளுடைய கேபிட்டல் கெயின் சைட்லேருந்து. ஸோ இப்போ இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் ஷுட் பி ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் நாட் ரெட்ரோஸ்பெக்டிவ். அந்த கிளாரிட்டி வந்தோன்னே அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த இன்கம் டேக்ஸ் ஃப்ரெண்டு இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் அப் டு 3 lakhs வரைக்கும் நெல்லுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 2.5 lakh இருந்தது, இப்போ 3 lakh வரைக்கும் நெல்லுன்னு கொண்டு வந்திருக்காங்க. 3 to 7 lakh வந்து 5%, 7 to 10 lakh 10%, 10 to 12 lakhs வந்து 15%, 12 to 15 lakhs வந்து 20%, more than 15% வந்து 30%. ஸோ ஸ்லைட் ரிலீஃப் ஓவர் தேர். ஆல்சோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து சேலரிட் எம்ப்ளாயீஸுக்கு 50,000 இருந்ததை இப்போ 75,000 ஆக்கியிருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸசிவ் ஸ்பெக்குலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக எஸ்டிடியை வந்து 0.01%லேருந்து 0.02% வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100% இன்க்ரீஸ். பட் அட் த சேம் டைம் அது வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டியை குறைக்கும், லாட் ஆஃப் ட்ரேடர்ஸை கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் அதை பண்ணியிருக்காங்க. அதர் தென் தட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பீகார் அண்ட் ஆந்திராவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்னு சொல்லலாம். அந்த சீஃப் மினிஸ்டர்ஸை சப்போர்ட், அந்த பார்ட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிமாண்ட் பண்ணி அவங்களுக்காக பட்ஜெட்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸு. ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ளஸ் நதிகள் இணைப்பு திட்டம், அது மாதிரி பல ஐட்டத்துக்கு. அதே மாதிரி பீகார்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து அவங்க பாஸ்டில் எலெக்ஷனில் வந்து இப்போ சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாமல் இப்போ கோலியேஷன் கவர்மெண்ட் போட வேண்டியிருந்துச்சு. அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து ரூரல் இந்தியாவிலையும் ப்ளஸ் ஃபார்மர்ஸ்டையும் கொஞ்சம் அடி வாங்கினது தான். அந்த ஓட்ஸ் தான் பிஜேபிக்கு எகென்ஸ்டாக டர்ன் ஆச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 4,16,000 கோடிக்கு மேலே அலோகேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ இட்ஸ் ஒரு மேசிவ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் புட் டுகெதர். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் டாப் மோஸ்ட் வந்து டிஃபென்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 4.54 lakh crores. ஸோ இட்ஸ் a huge humongous. நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ அவங்களுடைய எலெக்ஷனுடைய ரிஃப்ளெக்ஷன். ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து ப்ராபப்ளி திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் கோடு போட்ட மாதிரி ரோடு போடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து
ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். அதர் தேன் திஸ் அதர் ஐட்டம்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மீன் டைம் உங்களுக்கு உள்ள கொஷின்ஸ் தாட் ப்ராசஸையும் ப்ளீஸ் புட் இன் யுவர் கமெண்ட்ஸ். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.